நான் கூட ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா அது அறிமுகம் தேவைப்படுகிறது, ஏன்னா ஒவ்வொரு சமூகத்துடைய வரலாறுக்கும் ஒரு அறிமுகம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி, ஒரு 150 பக்கம் தானே இருக்குது, இதை ஒரு நாளில் படிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் நானும் கிளம்பி போயிட்டேன். வண்டி வாகனங்களில் நான் திருச்சி வரைக்கும் போக வேண்டிய பயணம் இருந்தது. போகும்போது படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போனேன். அப்புறம்தான் புரியுது, இவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பக்கத்துக்கு மேலே எழுத வேண்டிய விஷயத்த 150 பக்கத்தில் சுருக்கி கொடுத்து விட்டார். நானும் படிக்கிறேன், ஏன்னா அது நிறைய ஆதாரங்கள் நம்ம மனசில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நமக்குன்னு ஒரு குட அளவு நம்ம அறிவு இருக்குது அப்படின்னா, அந்த குடத்தில் நிரம்புற அளவுக்கு தான் நிரம்பும். ஆனால் இவர் கடல் அளவு வரலாறு கொண்டு வந்து அந்த புத்தகத்தில் வச்சு விட்ருக்காரு. அப்போ ஒவ்வொரு ஆதாரங்கள், கல்வெட்டு சான்றுகள் அப்படின்னா இவர் அந்த 150 பக்கத்தில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கல்வெட்டு ஆதாரங்களை காட்டுறாரு. சரி, செயல் சார்ந்த சங்க இலக்கிய செயல் பாடல்கள்னா ஒவ்வொரு பக்கத்துக்கும் 2-3 செயல் பாடல்களை காட்டுறாரு. அப்போ இதை உண்மையிலேயே சொல்கிறேன், படித்து முடிப்பதற்குள் எனக்கு வந்து ஒரு மாதிரி இந்த ரஜினி சொல்வார், ஐயோ தலை சுற்றி போயிடுச்சு அப்படின்னு, அந்த மாதிரி தலை சுற்றி போய்விட்டது. ஏன்னால் அத்தனை வரலாறு என்பது அந்த புத்தகத்தில், அந்த 150 பக்கத்திற்குள் அவர் முடிந்தவரை எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கி சொல்ல முடியுமோ அதை சுருக்கி சொல்லிட்டார். இல்லை இன்னொன்று கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, இதில் இன்னும் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் மிக முக்கியமாக ஐயா வினோத் அவர்கள் தெரியும், ஆதித்தமிழர் அப்படிங்கிற இயக்கத்தில் தொடர்ச்சியாக நான் வந்து இந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள நுழையிற காலகட்டத்திலேருந்து ஐயாவை பார்த்து கொண்டிருக்கிறேன். தொடர்ச்சியாக பல போராட்டங்கள், அது வந்து ஒரு சமூகத்திற்கான போராட்டங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அரசியலுக்கான போராட்டத்திலையும் தன்னை தொடர்ச்சியாக ஆட்படுத்தி கொண்டவர் ஐயா. ஏர்போர்ட் மூர்த்தி ஐயா வந்திருக்கிறாரு, உங்களுக்கே தெரியும். அவரும் காமாட்சி நாயுடுன்னு ஒருத்தர் இருக்கார். அவங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த உரையாடலை வந்து ஹெட்செட்டை போட்டு கேட்பேன் நான், வெளிப்படையாக கேட்க முடியாமல் ஹெட்செட்டை போட்டு கேட்பேன். நடுவில் டைமிங்கில் அப்படியே ஒரு நகைச்சுவை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஐயா வந்திருக்காரு, அம்மா குயிலி நாச்சியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய பயணத்தில் ஒரு பெரிய கட்சியில் பயணப்பட்டு அதற்கப்புறம் வெளியில் வந்தும் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய அரசியலுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோங்கிறதுக்காக தொடர்ச்சியான தமிழ் தேசிய பயணத்தை வந்து காட்டுறாங்க. ஐயா ராசாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறாரு, சாரங்கபாணி ஐயா வந்திருக்கிறாங்க. எல்லாருமே என்னை விட அனுபவத்தில், வயதில், கொள்கை பிடிப்பில் எல்லாத்தை விட மூத்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் நம்ம பேசுவதற்கு ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம தொடங்குகிறோம். இன்னும் நமக்கு எல்லாருமே வேண்டப்பட்டவர்கள் தான். யாராவது பேர்கள் விடுபட்டு போயிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், அடுத்த கூட்டத்தில் நம்ம கண்டிப்பாக பேசிடுவோம். இப்போ அடிப்படையில் இந்த புத்தகத்துடைய நான் இப்போ பேசும்போது நான் கவனிச்சிட்டே வந்தேன், நிறைய பேர் புத்தகத்தை பற்றி ஃபுல்லாக பேசிட்டா நமக்கு வேறு எதை பேசுறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. நல்ல வேலை நிறைய பேர் புத்தகத்துக்குள்ளே போல, ஸ்பாய்லர்ஸை விட்டுறக்கூடாது, அதாவது ஒரு படம் வரும்பொழுது ஸ்பாய்லர் வந்துடக்கூடாதும்பாங்க. அந்த படத்தை பார்த்து நான் எல்லாம் விடமாட்டேன். அப்படி அந்த புக்கில் இருக்கிறது என்னென்ன இருக்கோ எனக்கு புரிந்த அத்தனையும் நான் நீங்கள் பதிவு செய்யணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், சொல்லிட்டு தான் போகிறது. இப்போ அந்த புத்தகத்தில் அடிப்படையாக நிறைய பேர் அந்த புத்தகத்தோட முகப்பை போட்ட உடனே என்கிட்ட கேட்ட கேள்வி, பறையர்கள் என்றால் பெரிய ரை வள்ளின ரகரம் தானே வரும், இந்த பறையர்கள்னு சொல்லி சின்ன ரை போட்டு எழுதியிருக்கிறாங்களே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்தது. அதுதான் அந்த புத்தகத்துடைய ஒரு அடிப்படை நாதமே, அந்த ஒட்டுமொத்த புத்தகத்துடைய கருத்தே அந்த கேள்வியில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறையர் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே ஒரு சொல்லப்பட்ட வரலாறு, சொல்லிய வரலாறுன்னா பறை என்ற இசைக்கருவியை அடித்ததால் அவர்கள் பறையர்கள் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான ஒரு சொல்ல வந்து தொடர்ச்சியாக நம்மகிட்ட சொல்லிட்டாங்க. அது உண்மையான்னு கேட்டால் அது உண்மை கிடையாது. கொஞ்சம் நம்ம அறிவை பயன்படுத்தி யோசித்து பார்த்தால், ஒரு இசைக்கருவியை இசைக்கக்கூடிய மக்கள் எப்படி ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்க முடியும்? ஒரு அவங்களுக்கு தொழில் வந்து இசைக்கருவி தான் அப்படின்னா அவங்க எப்படி பெரும்பான்மையாக இருக்க முடியும்? ஊருக்கு ஒரு குடும்பம் இசை குடும்பமாக இருக்கலாம், ஊரில் ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம் வாசிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, எல்லா ஊர்லேயும் ஒரு குடும்பம் இருக்கும். அவர்கள் குடிவழியாக இசை கச்சேரிகள் செய்து கொண்டே வருவார்கள். அவர்களுக்கு என்ற ஒரு தனித்த மரியாதை இருக்கிறது. ஆனால் ஊருக்கு ஒருவர் தான் அந்த தொழிலை செய்ய முடியும், பல பேர் அதை செய்ய முடியாது. அது ஒரு குடும்பம் தான் இருக்கும். ஆனால் பறையர்கள் தானே ஊராகவே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு தொழிலை மட்டும் இவர்கள் செய்திருக்க முடியும்? இந்த கேள்வியெல்லாம் எனக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து உறுத்தி கொண்டிருந்த கேள்விகள். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, இது வந்து இந்த ஒரு சமூகத்திற்கு 2 பெயர்கள், அதாவது சின்ன ரக வல்லின ரகரம் மெல்லின ரகரம் ரெண்டையும் போட்டு எப்படி ஒரு பெயர் இருக்க முடியும்? அப்போ இதில் ஏதோ ஒரு வரலாற்று திரிப்பு, ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது. இதை பயன்படுத்தி ஏதோ ஒரு சதி நடந்திருக்குங்கிறது எனக்கு உறுத்தி கொண்டே இருந்த ஒரு கேள்வி தான். அந்த கேள்விக்கான பதில் இந்த புத்தகத்தில் முழுமையாக இருக்கிறது. வரை என்றால் வரையர்கள், வரை என்றால் மலைத்தொடர் என்று பொருள். வரைனா மலை, அந்த மலைத்தொடரில் வாழ்ந்த மக்கள்ங்கிறதால் வரையர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த வரை அதுக்கு அடுத்து பறையர்கள் என்று வர பொழுது, அது மட்டும் இல்லாமல் பறை என்றால் நம்ம சொல்கிறோம்ல, நாங்களாம் எவ்வளோ பெரிய பரம்பரை தெரியுமா,
எவ்வளோ பெரிய பரம்பரை தெரியுமா? பறை என்பது நமது மூதாதை பெண்ணை குறிக்கக்கூடியது. ஆதி மனிதர்கள் வந்து ஒரு பெண்ணிடம் இருந்து தான் வந்திருக்காங்க. நம்ம எல்லாமே சொல்லலாம் ஆண் ஆண் பெண் சேர்ந்தால்தான் இன்னும் அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் ஆண் பெண் சேர்வதற்கு முன்பாகவே உயிர் உருவாகுது பார்த்தீங்களா? அங்கேயே பெண் மட்டும்தான் இருக்குது, ஆண் கிடையாது. அங்கேயே பெண் மட்டும்தான் இருக்குது. அந்த பெண்ணால் ஆணுடைய தயவே இல்லாமல் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய உயிரினங்கள் இன்னும் இருக்குது. ஓர் செல் உயிரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தயவும் கிடையாது, அதுவே பிரிஞ்சுக்கும், அதுவே உயிர் பெருக்கம் செய்துவிடும். அப்போ பெண் என்ற அந்த பாலினம் தான் மூத்த பாலினம். அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மார்பகங்கள், நிப்பிள்ஸ் இதெல்லாம் இருக்குது. எதுக்கு இருக்குது? ஆண்களுக்கு அது தேவையற்ற உறுப்புகள். ஆனால் ஆண்கள் பெண் என்ற உடம்பில் இருந்து சில மாற்றங்களோடு உருவானவன் தான் ஆண். பெண்ணுடைய உடலில் இருந்து சிறு மாற்றங்களோடு உருவானவன் தான் ஆண். ஆண் தனித்த ஒரு இதாக உருவாகலாம் ஆரம்ப காலகட்டத்தில். அப்போ பெண் தான் முதன்மை. இதை தமிழர்கள் உணர்ந்திருந்தார்கள். இந்த மனித நாகரிகம் தோன்றும் போது ஆண் பெண் என்ற அந்த பாலினம் எல்லாம் உறுதியாக்கப்பட்டு விட்டது. ஏன்னா மனிதருக்கு முன்பாக இருந்த பரிணாமத்திலே அந்த ஆண் பெண் என்றெல்லாம் வந்துவிட்டது. ஆனால் தமிழருக்கு இந்த உயர்ந்த மெய்யியல் தெரிந்திருக்கிறது, பெண் என்ற அடிப்படை. அப்ப பெண்ணை தான் அவங்களுடைய மூதாதையராக முன்னிறுத்தி கொண்டே இருந்தார்கள். அப்படி முன்னிறுத்தப்பட்ட ஒரு பெண் தான் பறை, பரம்பரைங்கிறோம்ல. அதுல பரன் என்பது ஆண், பறை என்பது பெண். அந்த பறை என்றவள் அவளிடம் இருந்து தொடர்ச்சியாக அவளுடைய அடையாளத்தையே தாங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம், ஒரு இனம் பறையர்கள். இதற்கு இந்த விளக்கத்தை இவர் கொடுத்திருக்காரு இந்த புத்தகத்தில். அதற்கு அடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த இசைக்கருவி, இதுல வந்து இந்த இசைக்கருவியால் ஏற்பட்ட ஒரு பெயர், அதுல ஏற்பட்ட குழப்பம் என்பது அது ஒரு தவறான குழப்பம்லாம் கிடையாது. ஏன்னா அந்த 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 சொல்லுமே புகழ்மிக்க சொல் தான், அதுக்குமே எந்த ஒரு தாழ்வும் கிடையாது இந்த சமூகத்துல. பறை என்றால் மொழி, ஐயா சொல்லியிருந்தார், சாரங்கமணி ஐயா சொன்னது போல பறை என்றால் மொழி, பேசுதல். முதலில் பறைதல் என்றால் பேசுதல். அப்ப முதலில் பேசியவர்கள் யார் அப்படின்னா அந்த அடையாளத்தோடய இருக்கிறார்கள் பறையர்கள். அது நாகர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கூட பா ரஞ்சித் அவர்கள் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்னு சொல்லி காமிச்சிருக்காரு. நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்கு. ஆனால் அந்த ஒரு கருத்து உண்மை. தமிழர்கள் யாரு? நாகர்கள் தான். நாகர்கள் வேறு, தமிழர்கள் வேறு கிடையாது. தமிழர்களுடைய பெயருக்கு முந்தைய பெயர், அந்த முந்தைய பெயர் நாகர்ங்கிற பெயர். அந்த நாகர், பறை இது எல்லாமே ஒரே தொடர்புடைய சொற்கள் தான். அந்த அந்த நாவகர்னா மொழியை முதலில் பேசியவர்கள், பறையர்கள் என்றால் மொழியை முதலில் பேசியவர்கள். அப்ப முதன்மையானவர்கள், முதலில் பேசியவர்கள். அப்ப நாங்க யாரு, நீங்க யாரு? எல்லாருமே பறையர்கள் தான். யாரெல்லாம் இங்கே பறைந்து கொண்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ அத்தனை பேரும் பறையர்கள். இந்த பறையர் என்ற இந்த மூத்த தமிழ் சமூகத்துடைய ஒரு மூத்த கொடி, அந்த குடியில இருந்துதான் எல்லா தமிழின குடிகளும் கொஞ்சம் கொஞ்சமா கிளைத்து வருகிறார்கள். இது ஏன் கிளைத்து வருகிறார்கள்னு சொன்னா, பால் இருக்கு. இந்த பால் வந்து நீங்க ஒரு விஷயம் பண்ணுவேன், அது வந்து பாத்தீங்கன்னா தயிராக மாறும், தயிர் வந்து மோராக மாறும். மோருக்கு ஒரு தனி குணம் இருக்கு, தயிருக்கு ஒரு தனி குணம் இருக்கு, பாலுக்கு ஒரு தனி குணம் இருக்கு. இப்ப பாலும் தயிரும் ஒண்ணுன்னா ஒண்ணு கிடையாது, ஒரு மாற்றம் இருக்கு. ஆனால் பாலிலிருந்து தான் வந்தது தயிர் என்பது எல்லாருக்குமே தெரியும். தயிர் தானா வந்து முளைச்சிடாது. அதே போல பறையர் என்ற இந்த ஆதிக்குடியில் இருந்து வந்ததுதான் மற்ற சமூகங்கள் அத்தனையும். என்கிட்ட ஒரு கேள்வி வைப்பாங்க, நீங்கள் வந்து நத்தமான் உடையார் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள், ஆனால் பறையர்கள் வரலாற்றை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், நீ ஏன் பறையர் என்று போட்டுக் கொள்ளக்கூடாது? உங்க அப்பா பேர் என்ன? உங்க அப்பா பேர் அவர் சொன்னார் ஒரு பேர், அந்த பேர் அது வந்து நான் கூட என் தம்பி ஒருத்தன் சொல்லி விட்டான், ஒரு திராவிட வண்டியில் போகும்போது சொல்லி விட்டான். உங்க அப்பா பேர் என்னன்னே அப்படின்னா அவங்க அப்பா பேர் சொல்லியிருக்காரு. உங்க தாத்தா பேர் என்னன்னே அப்படின்னா அவங்க தாத்தா பேர் சொல்லியிருக்காரு. ஏங்க உங்க தாத்தா உங்களுக்கு அப்பா கிடையாதான்னு கேட்டு விட்டுவிட்டான். ஏன் உங்க தாத்தா பேரை நீங்க போட்டுக்கலாம்ல, அவர்கிட்ட இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வந்தீங்க, தாத்தா பேரை போட்டுக்கலாம்ல. இல்ல, உனக்கு ஒரு பேர் இருக்கு, உங்க அப்பாவுக்கு ஒரு பேர் இருக்கு, அவங்க தாத்தாவுக்கு ஒரு பேர் இருக்கு. அதே தான் இங்க எனக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, எனக்கு மூதாதைகளுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அவர்களுக்கு மூதாதைகளுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அவர்களுக்கும் ஒரு மூதாதைக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளம் தான் பறையர் அடையாளம். அந்த வாழ்வியல் மாறாமல் இங்க நினைச்சா அவங்களாம் இங்க இப்படி மாறிட்டாங்கன்னா அப்ப இவங்களாம் இருக்கிறாங்களே இவங்க என்ன அப்படின்னு கேட்கறாங்க நிறைய பேர். அது அப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அந்தந்த வழி, இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு மருத்துவம் என்ற அந்த ஒரு படிப்பு வருகிறது. அந்த படிப்புல ஆரம்ப கட்டத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கும், அதுக்கடுத்து ஒரு வளர்ச்சி இருக்கும், அதுக்கடுத்து ஒரு வளர்ச்சி இருக்கும். அதுல நிறைய கைனகாலஜிஸ்ட், அந்த காலஜிஸ்ட் எல்லாம் சொல்றாங்கல்ல. ஆனா பொதுவாக அவர்கள்லாம் யாரு? அவங்க டாக்டர்ஸ் தான். அதுல ஒவ்வொருத்தரும் தனித்துவம் பெற்று வருகிறார்கள். அந்த மாதிரி தனித்துவம் பெற்று வந்த கொள்ளவர்கள் அவங்க சொல்றாங்கல்ல, இந்த துறையில் நான் வல்லவன், இந்த துறையில் நான் வல்லவன், அவங்க பிரிஞ்சுக்கிறாங்க பாருங்க. அது மாதிரியான ஒரு பிரிவு தான். இதற்கு பின்னாடி வந்து ஏற்றத்தாழ்வோ ஒரு எந்தவித கோபமோ தாபமோ எதுவுமே கிடையாது. எல்லா தமிழர்களுக்கும் நாம் எங்கிருந்து வந்தோம் என்ற வரலாறு ஒரு 500 ஆண்டு காலம் வரைக்கும் தெரிந்து கொண்டிருந்தது. அந்த 500வது காலகட்டத்தில் வெளியிலிருந்து வந்தான் ஒருவன், அவன் நம்மை மேலே ஏறி ஆளணும்னு நினைச்சான். அப்ப பிரித்தாளும் சூழ்ச்சி என்றது அவனுக்கு தேவைப்பட்டது. பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாள்வதற்கு இவன் பெரியவன் இவன் சிறியவன் அங்க ஒரு சொல்ல வேண்டிய தேவைப்பட்டது. எதற்கு சொன்னான்? பெரியவன் என்று இவன் யாரெல்லாம் சொன்னானோ அவன் எல்லாம் இவனுக்கு உதவியாக இருக்க வேண்டும். சிறியவன் என்று யாரெல்லாம் சொன்னானோ அவனுடைய தொழிலை இவன் திருட வேண்டும். அதான் உண்மை.
யாரெல்லாம் இவர்கள் இங்கே அளவுக்கு அதிகமாக அவருடைய நிலங்களை பறித்து ஒடுக்கினார்களோ அந்த குடிகளுடைய தொழில்களை இவர்கள் திருடினார்கள். அவன் போட்டிக்கு வந்துடக்கூடாது. அப்ப இங்க வராங்க பறையர்கள், கோயிலுக்குள்ள இருக்கிறாங்க. கோயில் நிர்வாகம் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. சோழர் காலகட்ட கோயில்களில் பாருங்க, பறையர்கள் தான் அங்க பூசாரிகளாக இருந்திருக்கிறார்கள். பறையர்கள் தான் பார்ப்பனர்கள். பறையர்கள் தான் ஜோதிடம் கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த தொழிலாம் யாருக்கிட்ட இருக்கு? புரியுதா? ஜோசியக்காரர்கள் அப்படின்னா இன்னைக்கு யார் உங்க மனசுல வருவார்? காலங்காத்தால ஒருத்தர் ஏதாவது சன் டிவியில், நான் சொல்கிறேன் சன் டிவியில் வருது. அவர் யாராக இருப்பார்? தமிழராக இருப்பாரா? இருக்க மாட்டார். இவங்க வெளியிலிருந்து வந்தவங்க, இந்த வெளியிலிருந்து வந்தவங்க அவங்களுக்கு தேவையான தொழில்களை திருட பார்க்கிறார்கள். அப்படி திருட பார்க்கும் பொழுது யாரெல்லாம் அந்த தொழிலை வைத்திருந்தார்கள் பார்க்குறாங்க. அந்த தொழிலை எடுத்துக்கொண்டு இவர்கள் அந்த இடத்தில் அமர்ந்தார்கள். இப்போ அரசருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்தில் இருந்த பறையர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டார்கள். அப்போ கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு எதிர்ப்பு இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பறை சமூகம் எதிர்த்து போராடி இருக்கும். போராடிய பறையர்கள் கொல்லப்பட்டு அதற்கப்புறம் உயிர் தப்பியவர்கள் போதும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து பாளையக்காரர்களோட ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க படைகள். எத்தனையோ தமிழ் குடிகள் வந்து அதில் வெளிப்படையாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் பாதிக்கப்படாத குடின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு குடி ஒரு இடத்துல ஆண்ட பரம்பரையாக இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்றால் அது அந்த குடியுடைய தலைவன் அந்த காலகட்டத்தில் ஒரு சமரசம் செய்து கொண்டான். இன்னைக்கும் நம்ம எல்லா குடிகளிலும் சில தலைவர்கள் சமரசம் செய்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்கல்ல. அவங்க சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஒரு கார் பந்தயம் ஓடிச்சுனா கூட கார்கள் நன்றாக ஓடுகிறது, சக்கரங்கள் நன்றாக சுழல்கிறது, இதை சுழற்றியவர்கள் திராவிடர்கள், இந்த திராவிடத்திற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் மற்றும் இல்லை என்றால் இங்கே கார் யாராவது ஓட்டி இருக்க முடியுமா? வாகனம் யாராவது செலுத்தி இருக்க முடியுமா? தந்தை பெரியார் வந்தால் தான் நீலாம் சமக்கு சமமா கார் ஓட்டுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு மலிப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சில நம் இனத்தை சார்ந்த, நம் இரத்தத்தை சார்ந்த நம் சகோதரர்கள், நமக்காக நிற்க வேண்டியவர்கள், நமக்காக பேச வேண்டியவர்கள் சமாளித்து கொண்டு அதிகாரத்தை அனுபவிக்கிறார்கள். அவ்வாறு சமாளித்து கொண்டு அதிகாரத்தை அனுபவித்ததுதான் கடந்த 500 ஆண்டு கால சில ஆண்டைகள், சில தமிழ் ஆண்டைகளும் இருக்கவே செய்கிறார்கள் சமாளித்து கொண்டு. இப்போ ஆனால் மனசுல தூங்கும்போது ஒரு குற்ற உணர்ச்சியோடு தான் அவங்களும் தூங்கியிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கவர்களும் இரவில் தூங்கும் பொழுது எவ்வளோ பெரிய குடியை சார்ந்த நாம் இன்னைக்கு இவர்களிடம் கூல கும்பிடு போட்டு எவ்வளோ பெரிய புலமையை, எவ்வளோ பெரிய போராட்டங்களை செய்த நாம் இன்னைக்கு இப்போ புதுசாக முளைச்சி வராங்க. பல நிதிகள் வந்து கொண்டே இருக்கிறது, முளைத்து வருகிறது நிதிகள். உதயநிதி, இன்ப நிதி, துன்ப நிதினு ஏதோ வந்துகிட்டே இருக்கு. அந்த நிதிகள் எல்லாருக்கும் கைகட்டி இவர்களுக்கு தான் ஆளுமை இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய கட்டாயம், தேவை, ஒரு உறுத்தல் இருந்து கொண்டு இருக்கும். அந்த உறுத்தல் உங்களுக்கு இருக்குன்னு எங்களுக்கு நன்றாக தெரியும். அதை விட எந்த சமூகத்தை விடுதலை பெறுவதற்காக நாம் இங்கே அரசியல் பேச வந்தோமோ, எந்த சமூகத்துடைய உரிமை இங்கே நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக நாம் அரசியல் பேச வந்தோமோ, எந்த சமூகத்தின் பெயர் என்பது எனக்கு இழிவல்ல, அதன் அடையாளம் என்று இரட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் சொன்னார்களோ அந்த சமூக பெயரை யாராவது தூக்கி கொண்டு வந்தால் அவர்களுக்கு செருப்பால் அடியுங்கள் என்று ஒரு தலைவர் பேசினாருங்க. அந்த தலைவருக்கு வாக்கு செலுத்துவது யார் என்றால் அதே சமூகம். அந்த சமூகம் எந்த சமூகம்? இந்த சமூகம். இது எனக்கு புரியல. அந்த சமூகத்தை வாக்குகளை வாங்கிதான் அரசியலில் நீங்கள் நிற்கிறீர்கள். ஆனால் அந்த சமூக அடையாளம் உங்களுக்கு ஏன் குடைச்சலை தருகிறது? ஏன் உங்களால் பெருமையோடு சொல்லிக்கொள்ள முடியவில்லை? திருமாவளவன் யார்? நான் ஒரு பறையர் என்று ஏன் உங்களால் சொல்ல முடியல? பாரிசாலன் சொல்றாங்க, குயிலி நாச்சியார் அவங்க சொல்றாங்க, ராஜா கிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க, நாங்களெல்லாம் பறையர் குடியே கிடையாது, அதிலிருந்து கிளைத்த குடி. நாங்கள் கூட சொல்கிறோம் நாங்கள் பறையர்கள் என்று. ஆனால் உங்களால் சொல்ல முடியவில்லை. சொல்பவர்களையும் வந்தால் செருப்பால் அடிங்கள் என்று சொல்கிறார். ஆனால் அதற்கு பதிலாகத்தான் புறநானூற்று பறையர்கள் என்ற இந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்கிறாருன்னு தோணுது எனக்கு. ஏன் அப்படின்னா, வேறு வடிவமைச்சது வரைக்கும் பரவாயில்ல, புறநானூற்று பறையர்கள்னு போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு பாருங்க. ஒரு பறையர், ஒரு வீரர், கையில் ஒரு ஈட்டி, ஒரு யானை மேலே ஏறிக்கிட்டு வராரு. இது எனக்கு என்னமோ யாரையோ நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டே பண்ண மாதிரியே இருக்கு. யாரையோ மிரட்டும் துணியில் அந்த போஸ்டர் இருக்கு. அப்போ இதுதான் புரிதல், நம்மளுடைய இன அடையாளம், நமக்கு பெருமை. ஏன்னா பெருமை இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்ய மாட்டீர்கள், அதை போற்ற மாட்டீர்கள், அதை ஒரு அடையாளம்னு சொல்லிக்க மாட்டீங்க. இப்போ என்னோட அடையாளம், இப்போ நான் வந்து கொஞ்சம் ஒரு ஹைட் கம்மியாக இருக்கேன், நான் மிக ஹைட் கம்மியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக எனக்கு தெரியாது. ஆனால் குடி அப்படி கிடையாது. அந்த குடி வந்து பெருமைக்குரிய ஒரு விஷயம், எல்லாருக்குமே அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். நம் முன்னோர்கள்னாவே அது பெருமைக்குரிய விஷயம் தானே. உங்கள் தாத்தா உங்களுக்கு பெருமைக்குரியவரா இழிவுக்கானவரா? எல்லாருமே பெருமைக்கானவர். ஆனால் அதை நீங்கள் சொல்லக்கூடாது, அதை நீங்கள் பேசக்கூடாது. அதை பற்றி பேசுவது, அதை பற்றி அது சார்ந்த விவாதங்களை எழுப்புதல், எப்படி எல்லாம் ஒடுக்கிட்டான் எப்படி ஒடுக்கிட்டான் எவனுமே சொல்லலை, யாருமே சொல்லலை.
எப்படி ஒடுக்க முடியும்? ஒரு பெரும் கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்களை ஒடுக்கி விட்டார்கள். ஒரு டைரக்டர் சொல்றாரு, ஒரு மாபெரும் சூழ்ச்சியின் அடிப்படையில் அப்படின்னு பேசுறாரு. அந்த மாபெரும் சூழ்ச்சி என்ன? அந்த சூழ்ச்சி எங்க நடந்துச்சு? அதுக்கான ஆதாரம் என்ன? சொல்றது இல்ல. எங்கெங்கயோ சுத்திட்டு போறாங்க, பௌத்தத்துக்கு போறாங்க, எங்கெங்கயோ போறாங்க. அப்பதான் புரிஞ்சது, இவர்கள் மறைப்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டு கால வரலாற்றை கஷ்டப்பட்டு மறைக்கிறாங்க. ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு மறைக்கணுமா? ரொம்ப வெளிப்படையா தெரியுது. பூலித்தேவனுடைய இது விழாவிற்கு இங்க 144 தடை. பூலித்தேவனுடைய விழாவிற்கு 144 தடை. ஏன்? பூலித்தேவன் சாதியவாதியா? பூலித்தேவன் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக போரிட்டவன். அவனுடைய விழாவுக்கு எதற்கு 144 தடை போடுவது திமுக அரசு? அதே திமுக அரசு திருமலை நாயக்கர் விழாவிற்கு எந்த தடையும் போடல, வாழ்த்து சொல்லுது. ஏன்? வீரத்தோடு இருக்கக்கூடிய பூலித்தேவன் அன்னைக்கு ஒரு 6 பேக் பாடியோடு இருக்கக்கூடிய பூலித்தேவனுடைய விழாவிற்கு நீங்கள் தடை போட்டுவிட்டு தொப்பை நாயக்கருடைய விழாவிற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்கள் என்றால் என்ன காரணம்? யாருக்கான அரசு இது? தமிழர்களுக்கான அரசா இது? வடுகர், தெலுங்கர், அது சொன்னா அவங்களுக்கு கோச்சுக்குவாங்க. திராவிடர் வேற என்ன? திராவிடம்னா தெலுங்கர் தான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சந்தேகம் என்றால் திராவிட matrimony.com போங்க. தெலுங்கு பிராமணர்கள் தான் திராவிடர்கள், வேற யாரும் கிடையாது. அதனால தான் இப்போ நீங்கள் யோசிக்கலாம், சில திராவிட இயக்க தோழர்கள்லாம் பிராமண எதிர்ப்பு பேசுவாங்க. அது ஆண்களுக்கு மட்டும்தான், பிராமண ஆண்களுக்கு மட்டும்தான் எதிர்ப்பு. பிராமண பெண்களுக்கு என்றைக்குமே எதிர்ப்பு கிடையாது. அவங்க குடும்பங்களுக்குள்ள பிராமண பெண்களோடு தான் அவங்க வந்து சாதியை ஒழிப்பார்கள். இதான் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் உண்மையாக பிராமண எதிர்ப்போ, இவர்களுக்கு உண்மையாக ஆரியம் சார்ந்த ஒரு இதோ எதுவுமே கிடையாது. அவர்களுக்கெல்லாம் உண்மையாக இருந்திருந்தால் தெலுங்கு என்ற மொழி எவ்வாறு உருவாயிருக்கும்? சமஸ்கிருத கலப்பு ஏற்பட்டதால் தானே தெலுங்கு. மலையாளம் எப்படி உருவாயிருக்க முடியும்? சமஸ்கிருத கலப்பு ஏற்பட்டதால் தானே மலையாளம். கன்னடம் எப்படி உருவாயிருக்க முடியும்? சமஸ்கிருத கலப்பு ஏற்பட்டதால் தானே கன்னடம். அவர்களுக்கு உண்மையாகவே அந்த ஆரியனை எதிர்த்து நிற்பாட்டணுங்கிற அந்த ஒரு துணிவு, அந்த தெளிவு இருந்தால் அவர்கள் அதை செய்திருப்பார்களா? அவர்கள் அதை செய்ய தவறிவிட்டார்கள். அவர்களுக்கு அடையாளத்தை இழந்து விட்டார்கள். ஏதோ ஒரு காலத்தில் தமிழர்களாக வாழ்ந்தவர்கள் தான் அடையாளத்தை இழந்து இன்னைக்கு மாறி மருவி இன்னைக்கு தமிழர்களுக்கு எதிரான பகையாகவே மாறி நிற்கிறார்கள், சுற்றி பகையாக மாறிவிட்டார்கள். அப்ப இந்த வரலாறு என்பது தேவையாக இருக்கிறது. இதுல என்னன்னா, தமிழர்லாம் ஒன்று கூடினாதான் இவர்கள் எல்லாம் நாம் வெற்றி கண்டு தமிழ்நாட்டை தமிழர் ஆள முடியும்னு நம்ம சொல்றோம். அப்ப தமிழர்லாம் ஒன்று கூடுதலுக்கு நமக்கு இங்க தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழராக ஒன்று கூடணும். தமிழராக ஒன்று, ஆமாங்க, தமிழராக ஒன்று, தமிழராக ஒன்று, எல்லாம் தமிழராக. அப்பதான் ஒருத்தன் நடுவில் கேட்டான், யார் தமிழர் அப்படின்ட்டான். யாருமே பதில் சொல்லல. பதில் சொல்வதற்கு தயங்குறாங்க. தமிழ் தேசியம் பேசுறோம், தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு பேசுறோம், இவரெல்லாம் தமிழர் இல்லைன்னு சொல்றோம். எப்படி கண்டுபிடிச்சிங்க? எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க? இந்த ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறது, சாதிகளை ஒழிக்கணும்னு பேசுறது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் இடஒதுக்கீடு வேணும்னு பேசுறது. எனக்கு இதுதான் இன்னைக்கு வரைக்கும் புரியல. சாதிகளை ஒழித்து விட்டால் இடஒதுக்கீடு எப்படி தருவ? சொல்லு, யாராவது சொல்லு. சாதிகளை ஒழிச்சிட்டோம், சாதி ரீதியான இடஒதுக்கீடு எப்படி தருவ? அப்ப இடஒதுக்கீடு வேண்டாமா? நான் சொல்றேன், இடஒதுக்கீடு வேணும். தமிழ் சமூகம் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பழங்குடி சமூகங்களுக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பூர்வகுடி சமூகங்களுக்கும் ஒரே தீர்வாக இருக்கக்கூடியது இடஒதுக்கீடு தான். இடஒதுக்கீடு விட்டுற முடியாது. அப்ப அந்த இடஒதுக்கீடு எதை வச்சு கொடுக்குற? இவர் இப்படி இருக்கிறாரு, இவருக்கு மூக்கு இப்படி இருக்கு, இவருக்கு வாய் இப்படி இருக்கு, இவருக்கு மீசை இப்படி இருக்கு, அதனால இவர் அப்படின்னு சொல்ல போறியா? இவர் இந்த குடியில பிறந்திருக்காரு, இவர் பறையர், இவருக்கு ஒரு இது, இவர் வன்னியர், இவருக்கு ஒரு இடஒதுக்கீடு, இப்படிதானே கொடுக்க முடியும். அப்ப சாதியெல்லாம் ஒழிச்சிட்ட, எப்படி இடஒதுக்கீடு கொடுப்ப? அப்ப சாதியை ஒழிக்கணும், இல்ல சாதி இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, ரெண்டும் எதிரெதிராக நிற்பார்கள். ஆனா நோக்கம் என்னன்னு பார்த்தா, இந்த பக்கம் பிராமணர்களும் என்ன சொல்றாங்க, இடஒதுக்கீடு கூடாதும்பாங்க, இவர்களும் இடஒதுக்கீடு கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு கதை. அப்ப சாதியை ஒழிக்க முடியுமானா ஒழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. அவ்வாறு அவர்கள் ஒழித்தார்கள் என்றால் அது இன அழிப்பு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு சாதியை ஒழிக்கிறார்கள் என்றால் அது இன அழிப்பு தான். இங்க எல்லாரும் சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்புன்னு பேசுறாங்கல்ல, எந்த சாதியை ஒழிக்க போறீங்க? முதல்ல ஒரு லிஸ்ட் கேளுங்க அவங்ககிட்ட. சாதி ஒழிப்பு, சரிங்க, என்னென்ன சாதியெல்லாம் ஒழிக்கலாம்னு திட்டம், ஒரு குறைந்தபட்ச திட்டமா, ஒரு 5 ஆண்டு கால திட்டமா, ஒரு 3 சாதிகளை ஒழிக்கலாம். முதல்ல அந்த 3 சாதிகளை எதை தேர்ந்தெடுக்கிறீங்க? இந்த கேள்வியை கேட்டுருங்க. ஒழிக்க முடியுமா? அப்ப இந்த சாதிய மனநிலை, அப்புறம் நீங்க அப்படி தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இது மனநிலை, சாதிய மன. என்னங்க சாதிய மனநிலைனா, ஆண்டான் அடிமை என்று இங்க இருக்கிறாங்க, தீண்டத்தகாதவன் என்று பார்க்கறாங்க, வர்ணாசிரம கோட்பாட்டை ஏற்கிறாங்க, இதெல்லாம் சாதிய மனப்பான்மை. இப்ப இதெல்லாம் ஒழிக்கணுமா? ஆமா, ஒழிக்கணும். இது சாதிய மனப்பான்மை. இந்த சிந்தனையை ஒழிக்கணும். எப்படி ஒழிப்பீங்க? நான் தாழ்த்தப்பட்டவன் சொன்னா ஒழியுமா? நான் தாழ்த்தப்பட்டவன்னா சரி ஒழியுமா? நீங்க எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க? நான் தாழ்த்தப்பட்டவன், நான் தாழ்த்தப்பட்டவன், எப்படி ஒழியும்? அப்ப நீங்களே தான் அந்த சிந்தனையை விதைக்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நீங்க அந்த சிந்தனையை விதைப்பீங்க, அப்புறம் ஒழிக்கணும்னு பேசுறீங்க.
அப்போ இவர்களுடைய செயல்பாடு முழுக்க முழுக்க முரண்பட்ட செயல்பாடுகள். அப்போ இவங்க நோக்கம் இவர்களுக்காக வேலை செய்யவில்லை, யாருக்கோ வேலை செய்கிறார்கள். இவங்களுக்கெல்லாம் வேலை செய்யல. இதில் எந்த ஒரு சொல்யூஷனும் கிடையாது. இதில் இங்கே என்ன சிந்தனையை உருவாக்கணும்? எந்த குடியும் எந்த குடிக்கும் தாழ்ந்ததில்லை, எந்த குடியும் எந்த குடிக்கும் உயர்ந்ததும் இல்லை, எல்லா குடியும் சமம். இதை பேசுங்கன்னா வாயே திறக்கிறது இல்லை, வாயே திறக்கிறது இல்லை. எல்லா குடியும் சமம் சொல்வதற்கு என்ன தயக்கம்? குடின்னு பேசினா அது குடினாவே சாதி தாங்க, குடினாவே சாதி தாங்க. அவர் சாதி யார் கொண்டு வந்தா? பிராமணர்கள் கொண்டு வந்தாங்கங்க. இதுதான் கதை. இந்த கதை தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பிராமணர் இன்று முதல் நீங்கள்லாம் பறையர்கள், இன்று முதல் நீங்கள்லாம் மன்னியர்கள், இன்று முதல் நீங்கள்லாம் கோணார்கள், இன்று முதல் நீங்கள்லாம் உடையார்கள் சொன்னாங்களா? அப்ப பிராமணர்களுக்கு முன்னாடி இந்த குடிகள்லாம் இல்லையா? அப்ப பிராமணருக்கு முன்னாடி தொல்காப்பியம் கிடையாதா? பிராமணருக்கு முன்னாடி தமிழினம் கிடையாதா? பிராமணருக்கு முன்னாடி தமிழர்கள் தொழிலே செய்யலையா? பிராமணருக்கு முன்னாடி தமிழெல்லாம் குரங்கா உட்காந்துட்டு இருந்தானா? இந்த கேள்வி இருக்குல்ல. பிராமணருக்கு முன்னாடி தமிழ் என்ன? பிராமணன் வந்தான் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு இல்லை 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் பிராமணன் ஆரியனாக வந்தான். அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. இன்னைக்கு மரபு ரீதியாக மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ மூலியமாக அவர்கள் வந்தவர்கள் என்பது உறுதியாக்கப்பட்டு விட்டது. மாற்றுக்கருத்து இல்லை. இட்ஸ் நாட் எ தியரி, இட்ஸ் எ ஃபேக்ட். ஆனால் அந்த பிராமணர்கள் வந்ததற்கு பின்னாடி தான் குடிகள் உருவானதா? சரி, பிராமணர்கள் செல்லாத இடங்களில் குடிகள் உருவாகலையா? இந்தோனேஷியாவில் இல்லையா? பிராமணர்கள் இல்லாத ஆஸ்திரேலியாவில் குடிகள் உருவாகலையா? பிராமணரே போகாத வட அமெரிக்காவில் குடிகள் இல்லையா? எல்லா உலகத்தில் மனிதன் எங்கிருந்தாலும், எங்கெல்லாம் மனிதன் வேட்டையாடணும், என்னைக்கு ஒரு பசிக்குது எனக்கு, நான் போய் ஒரு மானை வேட்டையாட போறேன், என்னைக்கு அவன் வில்லையோ வேலையோ தூக்குனாவே அன்னைக்கே அவன் வேட்டுவ குடி ஆயிட்டான். அவன் வேட்டுவ குடி தான். மொழி மாறலாம், ஆனால் எல்லா பக்கமும் வேட்டுவ குடிகள் இருந்தது. குடி உருவாகி விட்டது. குடி என்பது தொழில் வழியாக மனித நாகரிகத்துடைய ஒரு வளர்ச்சி. இது ஒரு ஹிஸ்டரி, இது ஒரு அட்ரஸ், நமக்கான ஒரு அட்ரஸ், முகவரி. அதற்காக இதில் பெருமைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இதில் வரலாற்றை தெரிந்து கொள்வதுதான். ஏன்னா உன்னுடைய வரலாறை நாம் இழந்தோம் என்றால் நமக்கான அரசியலை நம்ம உணர முடியாது. அப்போ அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இங்கே உள்ள வந்தவர்கள் வராங்க. எல்லா தமிழனும் பெரிய அளவில் பணம் படைத்தவனாக இருக்கிறான், பொருளாதாரம் படைத்தவனாக இருக்கிறான். நமக்குள்ள சில சண்டைகள் ஏற்படுது. பாண்டியர்களுக்கு நடுவில் ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும், வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் சண்டை நடந்தது. ஒரு வலுவற்ற ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவியது. இதுதான் சான்ஸ் என்று வந்தார்கள். அவர்கள் நம்மை காக்க வரவில்லை, நம்மை பாதுகாக்க வரவில்லை, சனாதனத்தை காக்க வந்தோம் என்றெல்லாம் அது பொய்கள், கட்டுக்கதைகள். அதெல்லாம் யாரும் நம்ப தேவையில்லை. சனாதனத்தை காக்கணும், இஸ்லாமிய படையெடுப்பை எதிர்த்து அது இஸ்லாமியர்களிடமும் தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னா, அன்னைக்கு என்ன இஸ்லாமிய ஃப்ளைட் பிடிச்சா வந்தான் தமிழ்நாட்டுக்கு? இவன் ஊரை தாண்டி தான் வந்தான். போற வழியில கேட்டமா தமிழ்நாடு எங்க இருக்குன்னா அக்கறை உண்டுன்னு சொல்லிட்டு இவன் போய் கொள்ளையடிச்சிட்டு போனா அடுத்த நிமிஷம் இவன் உள்ள வந்துட்டான். ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு படை அடிச்சு நம்ம வீழ்ச்சி அடைச்சிருக்கோம் அப்படின்னா, வீழ்ந்திருக்கோம் அப்படின்னா படைபலம் குறைஞ்சிருக்கும், குழப்ப நிலை இருக்கும். அந்த குழப்ப நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தமிழகத்திற்குள் வந்தார்கள். இஸ்லாமிய படையெடுப்பு நடந்தது, வந்தார்கள், கொள்ளையடித்தார்கள், சென்றார்கள். ஒரு 40 ஆண்டு காலம் மட்டுமே இஸ்லாமிய ஆட்சி என்பது தமிழகத்தில் நிலை பெற்று இருந்தது. மற்றபடி அடுத்த 500 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வடுகர்கள், தெலுங்கர்களுடைய ஆட்சி தான் தமிழ் மண்ணிலும் நடந்தது. அந்த வடுகர்கள், தெலுங்கர்கள் ஆட்சி தமிழர்களுடைய உழைக்கக்கூடிய மக்கள் யாரெல்லாம் தமிழர்களுக்காக உழைத்து கொண்டிருந்தார்களோ, அவர் உழைப்பு என்பது யாரிடம் இருந்ததோ அவர்களை எல்லாம் அடிமையாக்கினார்கள். யாரெல்லாம் பகைக்க கூடாதுன்னு அவனுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல, இவனை பகைக்க கூடாது, இவனை பகைக்க கூடாது. ஏன்னா எங்கெங்கெல்லாம் கன்சால்டேட்டா மக்கள் வாழ்றாங்களோ, அது ஒரு பெருங்கூட்டமாக ஒரே பகுதியில் மக்கள் வாழ்கிறார் என்றால் அவர்களை எல்லாம் அழிப்பது, அவர்களை ஒடுக்குவதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப அவங்களெல்லாம் அவன் நண்பராக எப்படி பயன்படுத்திக் கொள்வது? உனக்கு நான் இதெல்லாம் செஞ்சிடறேன், என் கூட சண்டைக்கு போடாத. அதுலேயும் சில தலைவர்கள் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அவர்களை வீழ்த்தி விட்டு அங்கே ஒரு துரோகி இருக்க தானே செய்வான், எவனா ஒரு துரோகி இருப்பான், அவனை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு பதவிகளை கொடுத்து நமக்குள்ள சண்டை வேண்டாம், இதோட நிப்பாட்டிக்குவோம், எனக்கு கட்டுப்பட்டு நீர் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் என்பது நடந்து கொண்டது. அவ்வாறு ஒப்பந்தங்கள் ஒரு சில குடிகள் அவர்களுடைய தலைவர்கள் செய்து கொண்டார்கள். அதன் மூலமாக அவர்களுடைய சமூகம் என்பது பெரிய அளவு ஒடுக்கப்படவில்லை. ஆனால் அவர்களும் ஒடுக்கப்பட்டார்கள். வேற இடங்கள்ல ஒரு பகுதியில் அவர்கள் ஒடுக்கப்படாமல் இருக்கலாம், வேறொரு பகுதியில் அவர்கள் ஒடுக்கப்பட்டிருப்பார்கள். பகுதி சார்ந்த ஒடுக்குமுறை என்பது இருந்தது தமிழ்நாட்டில். வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் இங்கே ஆண்டை குடிகளாக இருப்பார்கள். அவர்களே தென் தமிழகத்துக்கு பார்க்கும்பொழுது அவர்கள் அடிமை குடிகளாக இருப்பார்கள். ஏன்னா பிரித்தாளும் சூழ்ச்சி என்பது அவ்வாறு தான் இருந்து கொண்டிருந்தது. அப்போ இவங்க எல்லாத்தையும் ஒடுக்குறாங்க. ஒடுக்கிட்டு அவங்க என்னென்ன தொழிலாம் பார்க்குறாங்க, நெசவாளர்கள் பார்க்குறாங்க. இப்போ ஐயா சொல்லும் பொழுது சொன்னார், நெசவு பறையர்களை பற்றி குறிப்பு இந்த புத்தகத்தில் இருக்குது. எனக்கு அது புதிய செய்தி. பறையர்கள் நெசவாளர்களாக இருந்தார்கள் என்பது எனக்கு தெரியாமல் தான் இருந்தது. பறையர்களில் நெசவு பறையர்கள் இருந்தாங்க. உழவு பறையர்கள் பற்றி நம்ம படிச்சிருப்போம். விவசாய குடிகளாக உழவு பறையர்கள் இருந்தாங்க. தங்கலான் பறையர் நம்ம இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ரஞ்சித் அவர்கள் அதை படம் எடுத்து காமிச்சிட்டாரு. அரிப்பறையர்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால்
நெசவு தொழிலிலும் பறையர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போ இவங்க எல்லா தொழிலும் இருந்திருக்கக்கூடிய ஒரு தொழில் வழி குலங்களாக எல்லா தொழிலும் தங்களை தகவமைத்துக் கொண்டிருந்த குடியாகத்தான் பறையர்கள் இருந்திருக்கிறாங்க. நெசவாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுக்கப்பட்டார்கள். இங்கே நெசவாளர்கள் இருக்கும் பொழுதே எதற்கு சௌராஷ்டிரர்களை கொண்டு வரணும்? இங்கே ஆடை தொழில் இருக்குது, ஆடை உற்பத்தி செய்யக்கூடிய விஷயம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தானே. இன்றைக்கி சொல்கிறோம்ல, உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் இருக்கும்போது வெளிநாட்டுக்காரங்க கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விடுறதுனா என்ன? அந்த உள்நாட்டுக்காரர்களோட உற்பத்தியை தடை செய்வதற்கு ஈக்குவல் தானே அது. அதான் நடந்திருக்கு. நெசவாளர்களுடைய தொழிலை முடக்குகிறார்கள். ஜோசியம், ஜாதகம் இதெல்லாம் பறையர்கள், பண்டாரர்கள், வள்ளுவ சாதுக்கள் இவங்கெல்லாம் செய்து கொண்டிருந்தது எல்லாத்தையும் ஓரங்கட்டி விடுறார்கள். நம்ம கோயில்கள், பண்டாரர்களிடம் இருந்த கோயில்கள் பறிக்கப்படுகிறது, பறையர்களிடம் இருந்த கோயில்கள் பறிக்கப்படுகிறது, பல கோயில்கள் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அதெல்லாம் எல்லாமே அதிகாரத்தை பயன்படுத்தி, ஆயுதத்தை பயன்படுத்தி. இன்னைக்கு கழுத்தில் கத்தி வச்சு ஒருத்தர் மிரட்டுறான் அப்படின்னா அது எத்தகையதோ அத்தகைய போக்கத்தான் அவர்கள் கடைபிடித்தார்கள். கடைசியில் என்னாச்சு? எல்லா மக்களிடமிருந்து உரிமைகள், அடுத்து பெரும்பான்மையாக நாம் இழந்தது நிலம். நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க. அன்னைக்கு சோழர்கள் காலகட்டத்தில், பாண்டியர்கள் காலகட்டத்தில், சேரர்கள் காலகட்டத்தில் எல்லாம் ஊராட்சி முறை என்பது இருந்தது. அங்கே நிலம் மக்களுக்கு சொந்தம், மன்னனுக்கு சொந்தம் இல்லை. மன்னனுக்கு நிலம் சொந்தமே அல்ல. மன்னன் அந்த நிலத்துடைய வரி உரிமையை மட்டுமே பெற்றிருந்தான். நல்லா கவனிக்கணும். தமிழ் மன்னர்கள் நில உடைமையாளர்களாக இருந்ததல்ல, அவர்கள் வரி பெறக்கூடிய உரிமையை மட்டுமே பெற்றிருந்தார்கள். அந்த வரியை கலெக்ட் பண்ணுறது, அந்த வரி இவருக்கு கொடு, அந்த வரி அவருக்கு கொடுன்னு தான் சொல்லுவார். அவர் அந்த நிலத்துக்கு உரிமையாளராக அவர் சொல்லிக் கொண்டதில்லை. அங்கே ஊராட்சி இருக்கும், ஊராட்சி தலைவர்கள் இருந்தாங்க, குடையோலை முறை இருந்தது. ஒரு ஆரம்ப காலகட்ட ஜனநாயக முறையை சோழர்கள் கடைபிடித்தார்கள். இதுதான் தமிழர்களுடைய ஊராட்சி முறை. அதையெல்லாம் ஒழித்து விட்டு பாளையப்பட்டு முறை வருகிறது. பாளையப்பட்டு முறையில் மக்களுக்கு நிலம் இல்லை, சொந்தம் இல்லை, மக்களுக்கு நிலம் இல்லை. எல்லா நிலமும் விஜயநகர பேரரசுக்குரியது. அப்போ நம்மளாம் யார்? நீங்கள் எல்லாம் கூலிகள். அதற்கு முன்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மூட்டை நெல் நமக்கு வருதுன்னா அந்த 10 மூட்டை நெல்லை ஒரு மூட்டையோ இல்லை 2 மூட்டையோ நம்ம அரசனுக்கு கொடுத்துருவோம் வரியா, மற்ற அத்தனை மூட்டையும் என்கிட்ட இருக்கும். ஆனால் அது மாறி பாளையப்பட்டு முறை வந்தது பொழுது 10 மூட்டை நெல்லும் அவருக்கு. உனக்கு என்ன தேவை? நீ வாழ்றதுக்கு என்ன தேவை? ஒருபடி அரிசியாக வாங்கிட்டு போ. நிலவுடைமையாளராக இருந்த சமூகங்கள் பலவும் நிலமற்றவர்களாக மாறினார்கள். இன்னைக்கு நில உடைமை சமூகம்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பல சமூகங்கள் உண்மையில் நில உடைமை சமூகம் அல்ல. நான் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கேன். என்னுடைய சமூகமும் கூட பிற்காலத்தில், அதாவது வெள்ளையர்கள் வந்த காலகட்டத்தில் உழைப்பினால காட்டை திருத்தி அதிலிருந்து நிலங்களை எடுத்துக்கொண்டோம். விவசாய நிலங்களாக நஞ்சை பூமியாக இருந்த தஞ்சை டெல்டா பகுதி, திருச்சி பகுதிகள், இதில் இருந்த இன்னைக்கு அங்கெல்லாம் யார் இருக்கா? அங்கே விவசாய சங்கங்கள் தலைவர்கள் யார் இருக்கான்னு நீ போய் பாருங்க, தெரிஞ்சிடும் உங்களுக்கு. 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் என்ற நிலப்பரப்புகள் எல்லாத்தையும் அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். கடைசி வரைக்கும் அவங்க தான் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் இல்லாமல் விரட்டி விடப்பட்ட முன்னோர்கள். இப்போ எனக்கெல்லாம் குலதெய்வம் அரியலூரில் இருக்குது, என் ஊர் திண்டுக்கல்லில் இருக்குது, தர்மத்துப்பட்டி. எப்படி ஏதோ ஒரு காலத்தில் முன்னோர்கள் விரட்டி விடப்பட்டிருக்கிறாங்க. என்னுடைய குடும்ப வரலாறு, என்னுடைய சமூக வரலாறு என்னது ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கோட்டை அமைத்துக் கொண்டு காட்டில் வாழ்ந்தார்கள்னு போட்டிருக்கு. காட்டில் இருந்திருக்கிறாங்க. யானைகள் சூழ்ந்த காடு திண்டுக்கல் பகுதியில், அந்த காட்டை அழிச்சு திரும்ப விவசாய பூமியாக மாற்றி அப்புறம் தான் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில், அநேகமாக ஒரு 16ஆம் நூற்றாண்டு இல்லை 17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அரியலூர், பெரம்பலூர் பகுதியிலிருந்து எனது முன்னோர்கள் விரட்டி விடப்பட்டிருக்கிறார்கள். எதனால், யாரால் விரட்டி விடப்பட்டிருப்பாப்ப? அப்படி வந்து தான் திரும்ப ஒரு காட்டை பிடிச்சி அந்த காட்டில் ஒரு ஊரை உருவாக்கி இருக்கிறாங்க. இதுதான் வரலாறு. இன்னைக்கு பல சமூகங்களுக்கு அதான் வரலாறு. யாராருக்கெல்லாம் குலதெய்வம் உங்கள் சொந்த ஊரில் இல்லாமல் வேற ஊரில் வேற டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அத்தனை பேரும் உங்கள் முன்னோர்கள் ஏதோ ஒரு போரில், எப்படி ஈழத்தமிழர்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி தஞ்சம் அடைந்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல நமது முன்னோர்களும் அந்த காலத்தில் தஞ்சம் அடைந்தவர்களே. நாமளும் அகதிகள் தான். இன்னைக்கு திமுக ஐடி சொல்லுதுல, அகதி, நாங்களும் அகதிகள் தான். என்னுடைய தாய் நிலம்னு அப்படி பார்த்தா என்னோட முன்னோருடைய தாய் நிலமே என் குலதெய்வம் தானே. என் குலதெய்வங்கிறது என்னோட முப்பாட்டன், ஏதோ ஒரு கால முப்பாட்டன். அவன் அரியலூரில் இருக்கான், ஆனால் நான் எங்கே இருக்கேன்? திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கேன். எவ்வளோ தூரம் என்னோட முன்னோர்கள் கடந்து வந்திருக்காங்கன்னு பாருங்க. இது எல்லா சமூகத்திற்கும் பொருந்தும், எல்லா குடும்பத்திற்கும் இது பொருந்தும். நமது மண்ணிலிருந்து, நம்ம தாயகத்திலிருந்து உயிருக்கு பயந்து அச்சப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா குடிகளுக்கும் இது பொருந்தும். அப்போ இங்கே ஒடுக்கப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர் என்றால் யார்? தமிழர்கள் தான். அதனால தான் தமிழ்நாட்டை தமிழரால் ஆள முடியல. இன்னைக்கு தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு பேசும்பொழுது தான் அவர்கள் வன்முறைவாதிகளாகவும், இது ஒரு அடிப்படை ஜனநாயக உரிமை, என் குடும்பத்திற்கு நான் தலைவனாக இருக்கணும், இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் நான் தான் தலைவனாக இருப்பேன் வரான். இது எவ்வளோ பெரிய அவமானம் நமக்கு, எவ்வளோ பெரிய இழுக்கு. பக்கத்து வீட்டுக்கார, நீ பக்கத்து வீட்டில் போ, நீ வரியா வந்தியா, ஏதோ விழாக்கு வந்தியா, பொங்கல் உருண்டையா ஏதோ உருண்டையா கொடுக்குறோம், சாப்பிட்டு இரு, பிரச்சனை இல்லை. ஆனால் உன் குடும்பத்தையே நான் தான் வழி நடத்துவேன், உன் குடும்பத்துக்கு நல்லது கெட்டதை நான் தான் பண்ணுவேன், உன் குடும்பத்தில் இன்னைக்கு உன் வீட்டு பெண்கள் ஜாக்கெட் போடுறாங்களா அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றியே. அவங்க ஜாக்கெட் போடாமல் போனதுக்கு காரணம் யாரா? உன் முன்னோர் தானடா. உன் முன்னோர் தானே. ஜாக்கெட்டை போட்டது நீ வந்து சொன்ன, சரி, ஜாக்கெட்டை பிடுங்கினது யாரு?
பிடுங்கினது யாரு? நான் தான் பார்க்குறேனே. என்னுடைய ஓவியங்கள்ல, சோழர் கால ஓவியங்கள்ல, பாண்டியர் கால ஓவியங்கள்ல ரவிக்கையை பற்றியான குறிப்புகள் இருக்கு. ரவிக்கை இருக்கே, போட்டிருக்காங்களே, அங்க இருக்கக்கூடிய ஆடல் மகளிர்லாம் போட்டிருக்காங்களே. எப்படி காணாம போச்சு? நீ என்னை அடிமைப்படுத்தின. கண்ணு முன்னாடி இருக்க வரலாறு தான் கேரளத்தில். கேரளத்தில் என்ன பண்ணாங்க? திருவாங்கூர் சமஸ்தானம் என்ன பண்ணுச்சு? அங்க மார்பு கச்சை போட்டிருந்தாங்க. மார்பு கச்சை, அது ஜாக்கெட் கிடையாது, மார்பு கச்சை. மார்பு கச்சை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இது. அப்ப நீ தான் என்னை அடிமையாக்கினாய். என்ன வந்து வேணும்னே என் சமூகத்தை, தமிழ் சமூகம், இவர்கள் என்ன எல்லாத்திலையும் பண்பட்டவனா இருக்கான், இவன் பண்பட்டவனா இருக்கக்கூடாது, இவனுடைய கல்வியை புடுங்கிட்டான், கல்வியை படிக்க கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டான். சமண கல்வெட்டம்னா அதுதான். கல்வியை பறிப்பதற்காக நடந்த விஷயங்கள் தான் அத்தனையும். கல்வியை பறித்து விட்டு என்னை அறிவற்றவராக மாற்றி அந்த தொழில் வழி மட்டும் மாட்டிடுச்சு. அந்த தொழிலை அவங்ககிட்ட இருந்து பறிக்கணும். அவங்கள வெளியில இருக்க தொழில் செய்யக்கூடிய ஆட்களை கொண்டு வந்து குடியமர்த்தினான். நம்மளோட தொழிலை நீங்க பாருங்க, குயவர் இருக்காரு, தமிழ் குயவர்கள் இருக்கிறாங்க, ஊருக்கு இருக்கிறாங்க. ஆனா கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட குயவர்கள் எப்படி ஏன் வந்தாங்க? தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வந்தாங்க? குடியமர்த்தினா, திட்டமிட்ட குடியேற்றம். நெசவாளர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு சௌராஷ்டிரர்கள். அப்படி இந்த பக்கம் வாங்க. ஒவ்வொரு சமூகத்திற்கும் இணையான வேற்று குடிகளை கொண்டு வந்து குடியமர்த்தி இன்னைக்கு அவர்களுக்குள்ளேயும் குழப்பத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு அவர்களை வரலாற்றை மாற்றி புராணங்கள் எழுதி வச்சு இவன் தமிழன் இல்லை, தமிழர்கள், தமிழ் குடியை சார்ந்தவர்கள் தமிழர்கள் என்றான். யாரும் தமிழர் இல்லையா? யார் தமிழர் அப்படின்னா ஆதி தமிழர்னு ஒரு குரூப் அலையுது. இப்போ அவர் தான் தமிழர், ஆதி தமிழர். கேட்டா அதியமான் வம்சம் நாங்கள். எப்படிங்க சொல்றீங்க? நாங்க பாருங்க அதியர், அருந்ததியர். டேய், நீ அருந்ததியர் என்றால் நீ இது வரைக்கும் நட்சத்திரத்தை வச்சு தானே சொல்லிட்டு இருந்த. அருந்ததி நட்சத்திரத்தை வச்சு ஏதோ புராணம் சொல்லிட்டு இருந்த. இன்னைக்கு அதியர்னு வருதான். அந்த அதியர் யாருன்னா அதியமானுடைய வம்சமா. எதுக்கு இந்த பொய் வரலாறு? வீட்டில் தெலுங்கு, இப்ப அது தெலுங்கு கிடையாதான், அது தமிழுக்கு மூத்த வடிவமா. பாத்தீங்களா? தெலுங்கு வந்து தமிழுக்கு மூத்த வடிவமா பேசுறாங்க. நான் கேட்கிறேன், உன்னுடைய அடையாளத்தை ஏன் இழக்கிற? நான் தெலுங்கர், நான் படையெடுத்து வந்தேன், விஜயநகர பேரரசு படைத்தளபதியாக வந்தேன், நான் தான் மதுரை வீரன் சொல்லி வீரத்தோட சொல்லு, மதுரை வீரன் நான் தான். அப்ப கேட்பான்ல, மதுரை வீரன் வீரத்தோட தான் இருந்தான். ஆனா அவனை மாறுகால் வாங்கியது யாரு? மதுரை வீரனை மாறுகால் வாங்கியது யாரு? திருமலை நாயக்கரா? திருமலை நாயக்கர் வாங்குறாரு மாறுகால். எதற்காக வாங்குறாரு? அவர் சமூக பெண்ணை, அவர் மகள், சிலர் சொல்றாங்க மகள்னு சொல்றாங்க, சிலர் சொல்றாங்க மனைவின்னு சொல்றாங்க, தெரியல நமக்கு. அது வரலாற்று குழப்பம் இருக்கிறது, மகளா மனைவியா என்று தெரியவில்லை. அந்த குழப்பம் இன்றளவுக்கும் திராவிடர்களுக்கு இருக்கதான் செய்யுது, அது பிரச்சனை இல்லை. ஆனா மகளோ இல்ல மனைவியோ அவங்கள காதலிச்சுட்டாங்களாம், அதனால மாறுகால் வாங்கியிருக்காங்க. அது ஒரு சாதி ஆணவ படுகொலை. மதுரை வீரனுக்கு நடந்தது சாதி ஆணவ படுகொலை. அந்த மதுரை வீரனோட வம்சம்னு சொல்லிக்கொண்டு யார் மேல உனக்கு கோபம் இருக்கணும்? யார் மேல கோபம் இருக்கணும்? உன்னை மாறுகால் வாங்கியவர்கள் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் தான் ஆண்டையாக இருக்கிறார்கள். உன்னுடைய சமூக நிலைக்கு இன்னைக்கு காரணம் அவர்கள் தான், தமிழர்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது கோபம் உனக்கு அவர்கள் மீது இருக்கணும். அதை விட்டுவிட்டு தமிழர் எல்லாம் சமம், எல்லா குடிகளும் சமம்னு சொல்லக்கூடிய எங்கள் மீது உங்களுக்கு கோபம் வருகிறது என்றால் நீங்கள் இங்கே ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பிரச்சனை தமிழர் வெர்சஸ் தெலுங்கருங்கிறது தான். நாமெல்லாம் தெலுங்கர், தமிழர்கள்லாம் தமிழ் குடிகளாக ஒன்றிணைந்து விட்டார்கள் என்றால் நாளை இந்த அதிகாரத்தை நம்மால வந்து பகிர முடியாது, நம்ம வந்து பிறமொழியாளர்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப வரலாற்றை மறைங்க. இப்ப திராவிடர்கள் யாரு? வரலாற்று அடிப்படையில பறையர்கள் திராவிடர்கள். ஆதி திராவிடர்னா தமிழர்கள், ஆதி தமிழராக இருக்க வேண்டிய பறையர்களை ஆதி திராவிடர்னு மாத்துறது, ஆதி தெலுங்கராக இருக்க வேண்டியவர்களை இங்க ஆதி தமிழர்னு மாத்து. இது எவ்வளவு பெரிய நயவஞ்சக சதி திட்டம். இந்த சதி திட்டங்கள் குடி அரசியலுக்குள்ள நடந்து கொண்டே இருக்கிறது. இதை நாம் விட்டுட்டு அவங்க அரசியல் செய்யறது இதுல தான். இதை நாம் உணர்ந்து கொள்ளாமல், நம் குடி வரலாற்றை உணர்ந்து கொள்ளாமல் நம்ம வந்து தமிழ் தேசியம் இல்லை, நம்ம இனத்திற்காக எந்த ஒரு போராட்டத்தையும் எந்த ஒரு விடுதலையும் நம்ம பெற்றுவிட முடியாது. இல்லை, இறுதியாக ஒரு கருத்து, இந்த புத்தகத்தில் நான் வியந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தில் 150 பக்கங்கள் இருக்கிறது. அந்த 150 பக்கங்களில் ஒரு இடத்தில் கூட வேற ஒரு தமிழ் சமூகமோ வேற மாற்றுமொழி சமூகமோ ஒரு இடத்தில் கூட தரக்குறைவாக இல்ல இழிவாக இல்ல சொல்லவே இல்லை. ஒரு இடத்துல கூட சொல்லலை. பல சாதிய நூல்கள் நான் படித்திருக்கிறேன், குடி சார்ந்த வரலாறு சார்ந்த பல சாதிய நூல்களை நான் படித்திருக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல அவர்கள் ஏதோ ஒரு சமூகத்தின் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டு ஏதாவது ஒரு விமர்சனத்தை செஞ்சிருவாங்க. ஆனா இந்த புத்தகத்தில் ஒரு இடத்தில் கூட அது இல்லை. அதை விட சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, பறையர் எழுதிய புத்தகத்திற்கு படையாச்சி இங்க வாழ்த்துறை எழுதுகிறார் என்றால் வந்துருச்சுடா தமிழ் தேசியம், வந்துருச்சு தமிழ் தேசியம். இதை தவிர்த்து வேற என்ன?
அதுதான் இந்த புத்தகத்துடைய சிறப்பு. இந்த புத்தகத்தை எல்லாரும் படியுங்கள், முடிந்தவரை பரப்புங்கள். நீங்க விழாக்கு போகும்போது, நண்பர்கள்ட்ட போகும்போது கொண்டு போய் கொடுங்க. அப்பதான் அந்த புரிதல் வரும், சமத்துவம் வரும். பறையர்கள் யார் என்று இதுல தமிழக அரசுக்கு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கணும். இங்க உண்மையாகவே சாதிய ஏற்றத்தாழ்வு ஒழிய வேண்டும் என்றால் இந்த சாதிகள் எப்படி உருவானது, இந்த குடிகள் எப்படி உருவானது என்ற பாடத்திட்டம் என்பது தமிழக நூட்களில் இருக்க வேண்டும். ஏன்னா நீ சொல்லிக் கொடுக்கலன்னா வேற ஒருத்தன் சொல்லிக் கொடுப்பான், அவன் தப்பா சொல்லி கொடுத்துறான். தமிழக அரசில் சொல்லிக் கொடு, சொல்லு. நீ பறையர்னா யாருன்னு சொல்லு, கம்மாளர்னா யாருன்னு சொல்லு, கோனார்னா யாரும் சொல்லு, நாடார்னா யாருன்னு சொல்லு, அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்னன்னு சொல்லு, அந்த அநீதிகளிலிருந்து தமிழக அரசு அவர்கள் எப்படி மீட்கிறதுன்னு சொல்லு. இதை நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும், பாடத்திட்டத்தில் வைக்க வேண்டும். வரலாற்று பாடத்திட்டத்தில் இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் படித்தால் சமத்துவம் என்பது தானாக மனதில் வந்துவிடும். அவ்வாறுதான் தமிழர் வரலாற்றை படிக்கும்போது தான் சமத்துவ சிந்தனை எனக்குள்ள வந்தது. அதே சிந்தனை தமிழக வரலாற்றை மாணவர்கள் படிக்கும்போது அவர்களுக்கும் வரும்னு சொல்லி இந்த 100 சொல்ல நான் பேசிட்டே போயிடும் போல. ஒரு மிக முக்கியமான விஷயம், பறையர்கள் இங்கே சோழர் இந்த புத்தகத்தில் இன்னொரு சிறப்பு, சோழர்களை பற்றியோ பாண்டியர்களை பற்றியோ அவர்களுடைய குடி சார்ந்த வரலாற்றை பற்றி எந்தவித ஆய்வும் இந்த புத்தகத்தில் டிஸ்கஸ் செய்யப்படலை. டிஸ்கஸ் செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதில் நிறைய சர்ச்சைகளான கருத்துக்கள் இருப்பதனால அதை நூலாசிரியர் அவர்கள் தவிர்த்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அப்போ அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது தவிர்த்து விட்டு செல்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பாண்டியருக்கோ சோழருக்கோ சேரருக்கோ உரிமை கொண்டாடுவதுங்கிறதெல்லாம் கடந்து நான் ஒன்று சொல்லுகிறேன். இந்த பாண்டியர்களும் சோழர்களும் சேரர்களும் காலமெல்லாம் கட்டியது கோயில். அந்த காலமெல்லாம் கட்டிய கோயிலில் வழிபட்டது லிங்கம். அந்த லிங்கம் யாருடைய வடிவம் என்றால் அது சிவபெருமானின் வடிவம். அந்த சிவபெருமானையே பறையர்தான், அந்த சிவபெருமானே பறையர்தான். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி, அவரே நாதப்பறையினர். இதுதான் வரலாறு, இதுதான் உண்மை. இதை மாணிக்கவாசகர் ஒத்துக்கிட்டாரு, பாரிசாலன் ஒத்துக்கிட்டேன், எல்லா தமிழக மக்களும் ஒத்துக்கொள்வார்கள் ஒரு காலத்தில். அது ஒத்துக்கொள்ளும் பொழுது இங்கே பல சாதியவாத சிந்தனைகள் ஒளிந்து சமத்துவம் என்பது நிச்சயம் நிகழும். வாழ்க தமிழ், ஆழ்க தமிழர், வாழ்க பறையர். எல்லாரும் சொல்லுங்க, வாழ்க பறையர், வாழ்க பறையர்.